இப்போ இந்நாட்களில் சபைகளில் பாடல்களை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம், எப்போது பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், பொதுவாக சில அக்கேஷன்ஸை தவிர, காணிக்கைக்கு தனியாக ஒரு பாடலை பாடுவோம், ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடல்களை பாட வேண்டியது இருக்கலாம், ஞானஸ்நானத்தின் போது பாடல்களை பாடுவோம், அல்லது ஏதாவது விசேஷம்னா பாடல் எடுத்து பாடுவோம். அதர்வைஸ் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா சபைகளிலுமே பாடல்கள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், துதி மற்றும் ஸ்தோத்திரங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த சபைகளிலே பாடல்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எல்லா சபைகளிலும் இப்படி தான் பயன்படுத்துகிறோம். சரி, இப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பவுல் தன்னையே ஒரு முன்னுதாரணமாக வைத்து அவர் பாடல்களை பயன்படுத்தும் போது, நான் எப்படி தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னால், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அர்த்தம் என்ன? ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்னால் மேலோட்டமாக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு பாடுவேன் என்று அர்த்தம். கருத்தோடு பாடுறதுன்னா என்ன அர்த்தம்? கருத்தோடுனா நான் பாடுகிறதான பாடல் வரிகளினுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிந்து நான் என்ன பண்ணுவேன்? பாடுவேன். நான் நம்பாத, வேதத்திலே சொல்லாத வரிகளாக இருக்குமானால் அவைகளை நான் என்ன பண்ண மாட்டேன்? பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பாடினா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன். அதாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, மேலோட்டமாக உதடுகளினால் அல்ல, உள்ளத்திலிருந்து நான் பாடுவேன், பக்தியோடு பாடுவேன். நான் பாடுகிறதின் கருத்தை அறிந்து நான் பாடுவேன். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம். நம்ம பாடுகிறது மேலோட்டமாக பாடக்கூடாது. பாடும்போது எங்கோ சிந்தனைகள் காணப்படக்கூடாது. நம்ம பாடும்போது எல்லாரும் இணைந்து ஒருமனதோடு கூட பாட வேண்டும். நாம் பாடுகிறதான அந்த வரிகளுடைய அர்த்தம், கருத்து நமக்கு புரிந்து காணப்பட வேண்டும். அதனால தான் கருத்தோடு அப்படின்னா உண்மையோடு கூட நான் பாடுவேன், தெரிந்து பாடுவேன், அதை ஏற்றுக்கொண்டு பாடுவேன் என்று சொல்லி அர்த்தம்.